நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்விஃப்ட் கோடை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஆட்சன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் மானிட்டைசேஷன் ஆகி $100 ரீச் பண்ணதுக்கப்புறமா ஆட்சன்ஸில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணையில் ஸ்விஃப்ட் கோடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ரெண்டு விதத்தில் ஸ்விஃப்ட் கோடு நம்ம எடுக்கலாம். ஒன்று வந்து பேங்கில் எந்த பேங்கோ அந்த பேங்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்களே ஸ்விஃப்ட் கோடு கொடுப்பாங்க. என்ன ரீசன்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து மணி வருது அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். அவங்க கொடுக்காத பட்சத்துக்கு நீங்கள் எந்த பிரான்ச், அதாவது உங்களோடது சாதாரணமாக இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று, அந்த ஹெட் ஆஃபீஸ்லாம் போய் பார்த்தீங்க, ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேங்க்கு வெளியிலேயே எழுதி போட்டிருப்பாங்க ஸ்விஃப்ட் கோடு. என்ன ஸ்விஃப்ட் கோடோ அதை எழுதி போட்டிருப்பாங்க. அதுவும் தவிர்த்து அதுலேயும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குரோம் ப்ரௌசரில் உங்கள் பேங்க் என்னவோ அந்த பேங்க் நேம் போட்டு ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, எந்த பிரான்ச்சுன்னு கேட்பாங்க, இந்த பேங்க் நேம் கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் கோடு ஜென்ரேட் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரௌசரில் வந்து கூகுளில் வந்து ஸ்விஃப்ட் கோடு எடுக்கையில் டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் கேட்கையில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புதுக்கோட்டை அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, புதுக்கோட்டைங்கிற மாவட்டம் வரல அப்படின்னா பக்கத்து மாவட்டம் ஏதோ திருச்சி, தஞ்சாவூர், பக்கத்து மாவட்டம் ஏதோ அந்த மாவட்டம் இருந்துச்சுன்னா அந்த மாவட்டத்தோட ஸ்விஃப்ட் கோடையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.